Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க ஊர் ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட் வச்சு தான். வீட்ல இட்லி மாவு இருந்ததுன்னா சுட சுட சூடா நம்ம கருப்பட்டி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு panல நம்ம ஒரு சில் கருப்பட்டி எடுத்து நான் நல்லா உடைச்சு போட்டுக்கிறேன். இதுல நீங்க சுக்கு, ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அப்படியே வெறுமனே விட்டாலும் சரி. இதுல கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது அடுப்புல வச்சு நம்ம நல்லா காய்ச்ச போறோம். இப்போ நான் இட்லி மாவு தாங்க எடுத்துர்க்கேன். நல்லா கெட்டியா இருக்கணும். கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. சோ வெளிய நல்லா வராது. சோ நல்லா கெட்டியா இருக்கணும். சப்போஸ் கெட்டி ஆகணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாயிடும். சோ பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். சோ நம்ம இப்போ இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிருப்போம். அதனால நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வெறுமனே அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். நமக்கு அந்த சைடு கேப்ல நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாலித்தீன் கவர்ல வந்து நான் வந்து இத போட்டு பிழியறேன். பாருங்க, ஒண்ணு போல வருது பாருங்க மாவு. சோ இந்த அளவு கட்டியா இருந்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்ட்ரிங்கா வரும். இல்ல அப்படினா கட்டாயி விழுவும். பொளு பொளுன்னு கீழ விழுந்துரும். பைப்பிங் பேக் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருக்கணும். இல்லனா அடியில போய் ஒட்டிக்கும். ரொம்ப எண்ணெய் காயாம இருக்க கூடாது. சோ கொஞ்சம் காஞ்சிருந்தா போதும். இது டக்குனுமே குக் ஆயிடும். ரொம்ப தின்னா தான் நம்ம போட்டுக்கறோம். இப்போ பாருங்க, ஆப்போசிட் சைடுல திருப்பி விட்டாச்சு. ரெண்டு சைடுலயும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத எடுத்து வடிகட்டி வச்சிருக்கிற பாகுல வந்து போட்டு டிப் பண்ணி எடுத்துக்க போறோம். நமக்கு பாகும் ரெடியா இருக்கு. இது நீங்க சூடாவே போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா உள்ள எல்லாம் நல்லா சாறு இறங்கி ரொம்ப ஜூசியா இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு செய்யலாம். நான் இப்போ நார்மல் ஒரு அரிசி மாவு பை தான் எடுத்துர்க்கேன். பாருங்க, வெறுமனே இட்லி மாவு இருந்தா போதும். நம்ம ரொம்ப ஹெல்தியா சாப்பிடக்கூடிய அயன் சத்து அதிகமா உள்ள இந்த கருப்பட்டி மிட்டாய் வந்து ஈஸியா செஞ்சிரலாம். பாருங்க, ரொம்ப டேஸ்டியான இந்த கருப்பட்டி மிட்டாய் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லயே வந்து ரெடி ஆயிரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.